அனைவருக்கும் காலை வணக்கம். நாங்கள் இந்த பாடசாலை துவங்கி 2023க்கான அந்த பாடசாலை மாணவர்களின் தரவு எப்படி நாங்கள் அந்த ஆன்லைனில் உள்ளிடலாம், என்னவா எந்த பண்ணலாம்ன்றதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு கருத்தரங்கு தான் இந்த கருத்தரங்கு. இது எங்களோட 5வது கருத்தரங்கு. முதல் விலங்கையில் ஓஃப் பண்ணுங்க இருக்கா. இது 5வது ப்ரோக்ராம். கடந்த 20ஆம் தேதியிலேருந்து நடத்துகிறோம். இன்றைக்கு இது கடைசி ப்ரோக்ராம், அதாவது செகண்ட் ரவுண்ட். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் இந்த இதை என்ன மாதிரி ஹார்ட் காப்பியில் என்ன பிரதிகொள்றதை பற்றி அந்த ரவுண்ட் முடிஞ்சு. இப்போ இது 2வது ரவுண்ட். அந்த ஆன்லைன்லேயே இப்படி நீங்கள் உங்களோட ஸ்டூடெண்ட்ஸின் டேட்டா இந்த மாதிரி என்ன பண்ணுறது, அதுக்குரிய ஜூஸ் அந்த என்ன மாதிரி லிங்க் அணுகிறது, அப்புறம் லிங்குக்கு என்ன மாதிரி நீங்கள் ஜூஸ் நேம் பாஸ்வேர்டை கொடுத்து என்ன பண்ணி உள்ளுக்குள்ளே போய் அந்த இதுகளை என்ன மாதிரி மாணவர்கிட்ட தரவு என்ன மாதிரி உள்ளிடுவது என்பதை பற்றி உங்களுக்கான அந்த விழிப்புணர்வு கருத்துங்க இது இன்றைக்கு தொடங்கியிருக்கிறோம். இதுக்கு வந்திருக்கும் அந்த மாகாண வேலைய ஓய்மதிப்பு இணைப்பாளர்கள் மற்றும் மாகாண வேலைய கோட்டமட்ட தரவு முகாமையாளர்கள், தரவு உத்தியோகத்தர்கள் அனைவரையும் வருக என வரவேற்று அவர்கள் எனக்கு காலை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்போ நாங்கள் இது இனி என்னென்ன மாதிரி செய்ய போகிறோன்றதை உங்களுக்கு இந்த என்னென்ன ப்ரோக்ராமில் போகுதுன்றதை பற்றி உங்களுக்கு நான் இதில் இந்த ஸ்லைட்ஸில் காட்டுறேன். அடுத்த இதுதான் இந்த இன்றைக்கு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுற அந்த டாபிக். ஸ்டூடெண்ட் இந்த இன்ஃபர்மேஷனை என்ன மாதிரி அந்த வெப்பில் சிஸ்டத்துக்கு போகிறது, அந்த லிங்க் என்ன மாதிரி கனெக்ட் பண்ணுறது, அதுக்குரிய யூசர் நேம் பாஸ்வேர்டுகளை என்ன மாதிரி கொடுக்குறது, மற்ற அதுக்குரிய ப்ரோக்ரஸ் ரிவ்யூ, அந்த உள்ளுக்குள்ள ஆன்லைனுக்கு என்ன வண்டி உள்ளுக்க போனோன்னா அதில் ரிவ்யூ என்ன மாதிரி பார்க்குறது. அடுத்தது கூட ப்ரோக்ரஸ், அந்த டீச்சர்ஸுன்ற டீட்டெயில் கட்டினாங்கள் நானே L1 L2 அனுப்பி நீங்கள் சோனுக்கு அனுப்பி L3 என்ற ஒரு சமரியை செய்து சுருக்கத்தை செய்து எங்களுக்கு அனுப்ப வேணும். அப்போ அதை பற்றியும் கொஞ்சம் கதைப்போம். மற்றது ஸ்டூடெண்ட்ஸுன்ற அந்த சமரி, அதாவது ஒவ்வொரு சோனும் ஒவ்வொரு ஸ்கூலில் இருந்து ஸ்டூடெண்ட்ஸின் டேட்டாவை எடுத்து பிறகு அந்த வகுப்பு ரீதியாக தரம் ரீதியாக மாணவர்கள் எண்ணிக்கை எவ்வளவு, இந்த ஸ்கூலில் எவ்வளோ, கிரேட் 1 எவ்வளவு, கிரேட் 2 எவ்வளவு டோட்டலை இதை தயாரித்து பிறகு அனுப்பணும் சோனர். அப்போ அதுக்கான இது இவ்வளோ டாபிக் தான் நாங்கள் இன்றைக்கு உங்களோட டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதுதான் அந்த லிங்க். அதுக்கு முதல் இன்னொரு அறிவிப்பு, இது இடையில கட் பண்ணப்படும், ஒரு 40 மினிட்ஸுக்கு பிறகு கட் பண்ணப்படும். அப்புறம் டக்குன்னு நீங்கள் லிங்க் பண்ணி உடனே நீங்கள் லிங்க் பண்ணலாம். அப்போ நீங்கள் அதோட முடிஞ்சாண்டு போகாமல் உடனே திருப்பி லிங்க் இணையுங்க. சரி, அந்த இணையத்தோட அந்த லிங்கை கிளிக் பண்ணி இணையுங்க. இதுதான் அந்த உங்களுடைய அந்த வெப் பேஜ், அதாவது https://schoolcensus.nsco.gov.lk. இது நீங்கள் கூகுளில் போய் அடிக்கலாம், இல்லாட்டி அந்த URL பாரில் போய் அடித்து நீங்கள் இந்த வெப் பேஜை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். சரிதானே? இதுதான் அந்த இது. அப்போ இதை பற்றியே தான் உங்களுக்கு நாங்கள் அறிமுகம் செய்ய போகிறோம். இதில் என்ன மாதிரி யூசர் நேம் பாஸ்வேர்டு, இதுக்குரிய யூசர் நேம் பாஸ்வேர்ட் ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் இருக்குது. அந்த ஸ்கூலில் வந்து இந்த 5 இலக்கம் உரிய இந்த 5 இலக்கத்தை கொண்ட இந்த தொகைமதிப்பு இருக்குத்தானே, பாடசாலை தொகைமதிப்பு அதுதான் இந்த யூசர் நேமாக இருக்கும். அப்புறம் அதுக்கு ஒரு பாஸ்வேர்ட் இருக்கும். அது 8 இலக்கத்தை கொண்ட ஒரு பாஸ்வேர்ட் தரப்படும். ஒவ்வொரு பாடசாலைக்கும் நாங்கள் கோட்டா மூலம் உங்களுக்கு இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு ஒரு பாடசாலைகளுக்கும் கோட்டை மட்டத்திலேருந்து அனுப்பணும். அப்போ நாங்கள் முதல் இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை வெளியான சோனலுக்கு இருக்குது, சோனல் டேட்டா மேனேஜர், டேட்டா ஆஃபீஸருக்கு புறம்பெயர் இருக்குது. அதை கோட்டை மட்டத்தில் அங்கே டேட்டா மேனேஜர், டேட்டா ஆஃபீஸருக்கு புறம்புறம்பான பாஸ்வேர்டுகள் எல்லாம் உங்களுக்கு தருவோம். அப்போ அதை நாங்கள்
இப்போ சில பர்டிகுலர் இஸ்தாம்பால் முழுக்க அனுப்பியாச்சாக்கும். இப்போ சோனுக்கு அனுப்பி இருக்கு. அது மாதிரி இப்போ நார்த் ப்ராவின்ஸில் கிளிநொச்சி டிஸ்ட்ரிக்ட், மன்னா டிஸ்ட்ரிக்ட் அவைகளுக்கெல்லாம் அனுப்பியாச்சு, மிச்சம் அனுப்பப்படும். அப்போ உங்களை சோனுக்கு தான் அனுப்பப்படும். நீங்கள் டிவிஷனை கொடுத்து டிவிஷன் ஸ்கூலுகளுக்கு அந்த யூஸ் டைம் பாஸ்வேர்டை வைக்க கொடுக்க வேணும். இதில் என்னென்னா பாஸ்வேர்டு அதெல்லாம் மற்றவைக்கு தெரியாமல் ரகசியத்தன்மையை பேண வேண்டி வரும். சரிதானே? இதுதான் இந்த நான் டிஸ்கஸ் பண்ணுறது. அடுத்து நாங்கள் அந்த இதில் இந்த மாதிரி என்ன பண்ண போகிறோம் என்றதை பற்றி நாங்கள் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்கூல் எடுத்த நாங்கள் இளவாள கான்வென்ட் தான் எடுத்த நாங்கள். அப்போ அவை இந்த 2023 ஃபோம் என்ன மாதிரி நிரப்பப்பட்டது, அதை என்ன மாதிரி ஆன்லைனில் நிரப்புறதை பற்றி நாங்கள் பார்ப்போம். சரிதானே? இதுதான் தெரியுதோ? கிளியராக தெரியுதோ? சார் தெரியுது. ஓகே. இதான் அந்த எங்களுக்கு நாங்கள் அந்த சாம்பிளுக்காண்டி ஒன்று ஒரு ஸ்கூல்ல இருந்து எடுத்த நாங்கள். அது பலியாமன் சோனில் உள்ள சண்டில்பேட் டிவிஷனில் உள்ள இளவாள கான்வென்ட் பள்ளிக்கூடம். இதான வேண்ட அந்த ST1 படிவம். ST1 படிவம் இதில் என்ன பிரிக்கணும்? முதல் பாடசாலை பெயர், அப்புறம் முகவரி, சரிதானே? அந்த ஒவ்வொரு பேருக்கேன். பாடசாலை துவங்குவது விளக்கம், பாடசாலை பேர், இளவாள கான்வென்ட், இது வேறு பெயர்கள் இல்லையா? அது ஆங்கில பெரிய எழுத்தில் கேட்டிருக்கிறோம், போட்டிருக்கிறோம். மாகாணம் நொதோன், டிஸ்ட்ரிக்ட் ஜெஃப்னா, சோன் பலிகாமம், கல்விக்கோட்டம் சண்டிலிப்பாய், அவை இந்த அரச பாடசாலை. 2023 கல்வியாண்டில் 1AB ஸ்கூலாக இருந்திருக்கிறேன். 1AB ஸ்கூல். மற்ற அங்கே உள்ள தரங்கள் எண்ணிக்கை தரம் 1 13ஆம் ஆண்டு வகுப்பு வரையும் அங்கே இருக்குது. சரிதானே? இது தப்பி இதான் இந்த செக்ஷன் 1. உங்களோட அங்கே ஆன்லைன் ப்ரோக்ராமில் போனீங்கன்னாலும் அங்கே செக்ஷன் 1 இதாக தான் இருக்கும். இதை நீங்கள் மாற்ற இயலாது. நீங்கள் அதில் வெப்சைட்டில் போனீங்களா இதில் அந்த செக்ஷன் 1 எந்த டீட்டெயில் ஒன்றும் அது பெர்மனன்ட் ஃபிக்ஸ்டாக தான் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது மாற்றங்கள், சில உங்களோட பள்ளிக்கூடம் பேர்கள் ஏதாவது மாற்றங்கள் அப்படி இருக்கும் என்றால் நீங்கள் எங்களுக்கு அது என்னென்ன மாற்றினா அதுக்குரிய ஆதாரத்தோடு நீங்கள் பள்ளிக்கூடத்தை மேலும் மாற்ற வேணும் என்றால் அதுக்குரிய ஆதாரத்தோடு நீங்கள் இங்கே அனுப்பினா நாங்கள் அங்கே போய் அதை மாற்றி விடுவோம். சரிதானே? மற்றபடி நீங்கள் பேர் மாற்றினா அதுக்குரிய அந்த 50 orders அந்த அதுகள் இருக்குதானே, அதுகளை நீங்கள் நிரப்பி இல்லாட்டி ஏதாவது ஒரு காரணத்தோடு நீங்கள் அனுப்பினா தான் நாங்கள் இங்கே மாற்றுவோம் அந்த இதில் போய். மற்றபடி நாங்கள் இதான் எங்களோட அந்த வெப்சைட்டில் என்ன மாதிரி இருக்கோ அப்படியே தான் இருக்கும். சரிதானே? ரைட். இதான் அந்த முதலாவது செக்ஷன். அடுத்தது பகுதி 2க்குரிய அந்த டீட்டெயில்ஸ். அதாவது தரம் உண்டு அங்கே என்ன வகுப்பு இருக்கு. முதல் என்ன மொழியாண்டு வைக்கணும். அந்த முதல் தரங்கள் இந்த மொழிக்கு என்ன மொழியில் கற்பிக்க போகிறா இங்கே தமிழ் மட்டும், இல்லாட்டி சிங்களம் தமிழ், அப்படி ஒவ்வொரு இது இருக்குது. உங்களுக்கு என்னென்ன சில இனம் தமிழ் ஆங்கிலம் வேண்டாம், தமிழ் ஆங்கிலம் வேண்டாம் நீங்கள் மார்க் பண்ண ஏதாவது ஒன்று தான் இல்லை மார்க் பண்ண வேணும். சரிதானே? மார்க் பண்ணி இது இங்கே மற்ற இந்த பாடசாலையில் பாலினம் என்னண்டு வைக்கணும். இது பெண்கள் பாடசாலை மட்டும், அப்போ பெண்கள் மட்டும் போடணும். கலவன் பாடசாலை என்றால் ஆண் பெண் இருபாலரும் போடலாம். ஆண்கள் மட்டும் நீங்கள் ஆண்கள் மட்டுக்கும் தனியாக செக் பண்ணிட்டு போகலாம். மற்றவே இந்த 2023 கல்வியாண்டில் நடைபெற்ற வகுப்புலாம் போட்டுக்கணும். 5ஆம் ஆண்டு வரையும் போடும். 1, 2ஆம் ஆண்டு, 3ஆம் ஆண்டு, 4ஆம் ஆண்டு, 5ஆம் ஆண்டு போட்டு பாருங்க. இங்கே தமிழ் மொழியில் நிரப்பினா தமிழ் மொழியில் நாங்கள் வேண்டிய தமிழ் மட்டும் அதில் உள்ள பிள்ளைகள் தரம் ஒன்றில் என்ன ஒரு வகுப்பு இருக்குது, 30 பிள்ளைகள் இருக்குது. சரிதானே? இங்கெல்லாம் மொத்தாங்க அப்படி வருது. அடுத்தது தரம் 6லேருந்து 12 வரையான மாணவர்களை பற்றி கேட்கணும். அது என்ன மொழியில் கற்பிக்கணும் உண்டு. அப்போ இங்கே வேணும் பள்ளிக்கூடம் தமிழ் மட்டும் கற்பிக்கணும். அதாவது பெண்கள் பாடசாலை. மற்ற அந்த 2023 அந்த கல்வியாண்டில் நடைபெற்ற வகுப்புகள் தரங்கள். அப்போ இங்கே 6லேருந்து 7, 8, 9, 10, 11ஆம் தரம் வரையும் ஃபில்லப் பண்ணி இருக்குது. சரிதானே?
அதுக்குரிய தரமால இத்தனை வகுப்பு இருக்கு மாணவர்களுக்கு எண்ணிக்கை எவ்வளவு எல்லாம் குறிச்சிருக்கு. அடுத்த உயர்தரம் இருக்குது. இங்கே வன்னேபி அப்போ இங்கே தமிழ் மட்டும்தான் இதில் அந்த மொழியெல்லாம் கற்பிக்கப்படுகிறது. இது பெண்கள் மட்டும் பாடசாலை. மற்ற ஏஎல்ல தரம் 12க்கு அதாவது 25ஆம் ஆண்டு எடுக்கிறாங்கலாம் தரம் 12ல் இப்போ 23ஆம் ஆண்டு கல்யாணில் இருந்து இருக்கிறோம். அப்போ அவைக்குரிய என்னென்ன ஸ்ட்ரீம் நடக்குது, உயிரியல் விஞ்ஞானம், பௌதிக கணிதம் நடக்குது, கலை ஆர்ட்ஸ் நடக்குது, வணிகம் நடக்குது, சரிதானே? இப்படி அங்கே செக்ஷன்கள் இருக்கு ஏஎல்ல. அது மாதிரி 2024 எடுக்க போகிற ஏஎல் தரம் 13 ஆண்டுக்குரிய என்னென்ன செக்ஷனில் வகுப்புகள் நடைபெறுது, உயிரியல் விஞ்ஞானம், பௌதிக விஞ்ஞானம், கணிதம், மற்றது கலை, வணிகம் இவ்வளவும் அங்கே பாடங்களாக நடைபெறுகிறது. அதாவது தரம் 12க்குரிய மாணவர்கள் தரம் 12க்குரிய மாணவர்கள் வகுப்பெத்தின மாணவர்களுக்கு எண்ணிக்கையை போட்டு குறிக்கணும். அடுத்தது விசேட கல்வி பிரிவு ஏதாவது இருக்காண்டா அங்கே இல்லையான்னு சொல்லினோம். அப்போ இதை ஃபில்லப் பண்ண தேவையில்லை, சரிதானே? அப்போ இதுதான் எங்களோட அந்த S3 படிவத்தை நீங்கள் இன்னும் என்ன போகணும் பண்ணது நிரப்பி இந்த ஹார்ட் காப்பியில் வச்சுக்கொண்டு நீங்கள் வெப்சைட்டுக்கு போய் இனி என்ட பண்ணுவோம், சரிதானே? ரைட், இனி வெப்சைட்டில் போய் ரைட் வெப்சைட் தெரியும் தானே? வெப்பேஜ் ரைட். இப்போ என்னென்னா இந்த பள்ளிக்கூடம் தெரியுதா பாருங்க. இப்போ நாங்கள் இந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் நாங்கள் சொல்லிக்கல ஸ்கூலுக்கு அவைக்குரிய யூசர் நேம் அந்த இதுதானே இந்த பள்ளிக்கூடத்தின் அந்த தொகை மதிப்பு இலக்கம் இருக்குதானே, அதுதானே இந்த அந்த யூசர் நேமாக இருக்கும். பாஸ்வேர்ட் அங்கே 8 இலக்கத்தை கொண்ட ஒரு பாஸ்வேர்ட் தருவோம். அதில் எந்த வண்டி நீங்கள் உள்ளுக்கு போகலாம், சரிதானே? இப்போ நான் இந்த பள்ளிக்கூடத்துக்குரிய டேட்டாவை என்ன மாதிரி எந்த பண்ணுறேன் யூசர் நேம் பாஸ்வேர்டை பாவிச்சு நாங்கள் இந்த உள்ளுக்கு போய் நம்ம எந்த பண்ணுறேன் நான் இப்போ உங்களுக்கு சொல்லி காட்டுறேன், சரிதானே? இதுக்குரிய அந்த இந்த பாடசாலை தொகை மதிப்பில் இருந்தால் உங்களோட யூசர் நேம் நோட் 9116, சரிதானே? இதுதான் அதுக்குரிய யூசர் நேம். அதாவது അതിൻ്റെ பாடசாலை தொகை மதிப்பில் கண்டா உங்களுக்கு யூசர் நேமாக வரும், சரிதானே? பிறகு 8 டிஜிட்டில் உங்களுக்கு நாங்கள் தருவோம். ஒவ்வொரு பாடசாலைக்கும் கூட்டத்தால் திருவினோம் நீங்கள் அந்த பாஸ்வேர்டை பாவிச்சு செய்யணும். வெவ்வேறுக்குரிய பாஸ்வேர்டை நான் அடித்து லாக்இன் பண்ணுறேன். இதை நான் லாக்இன் பண்ணுறேன், சரிதானே? யூசர் நேம் கொடுத்தாச்சு, பாஸ்வேர்டு கொடுத்தாச்சு. பாருங்க இப்படி ஒரு இது வந்து வரும், சரிதானே? நீங்கள் உங்களோட இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை நீங்கள் ஸ்கூலாக்கள் யாராவது இருந்தால் சேவ் பண்ணி வைக்கலாம். வேண்டாம் திருப்பி விட்டு போய் நீங்கள் எந்த பண்ணிக்கல அந்த பாஸ்வேர்டு அதில் மறந்திருப்பியல் இல்லாட்டி அடிக்க கஷ்டம் நீங்கள் சேவ் பண்ணலாம், இல்லாட்டி நீங்கள் சேவ் பண்ணாமல் போகலாம். இதான அந்த வெப் பேஜ். உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து எந்த பண்ணினா இப்படி அந்த பேஜ் வரும். இதில் வந்து நீங்கள் பாருங்க, முதலாவது இது ஃபிக்ஸ்ட், அதாவது செக்ஷன் பேசிக் இன்ஃபர்மேஷன்ன்றது செக்ஷன் 1ல் இருக்குது. அது அவ்வளோ ஃபிக்ஸ். இதில் நீங்கள் போய் எந்த மாற்றங்களையும் செய்ய இயலாது, சரிதானே? ஸ்கூல் சென்சஸ் நம்பர், ஸ்கூல் கேட்டகரி என்ன, கவர்மெண்ட் ஸ்கூல், மற்ற ஸ்கூல் இந்த நேம், ஸ்கூல் இந்த பேர் வந்து கிளவால கான்வென்ட் மகா வித்தியாலயம், அட்ரஸ், சரிதானே? அதை போட்டிருக்கிறேன். மற்ற எந்த ப்ராவின்ஸ், நோர்த் ப்ராவின்ஸ், டிஸ்ட்ரிக்ட் ஜெஃப்னா, சோன், வலியாமம், சண்டிலிப்பா டிவிஷன், சரிதானே? இந்த இதில் எந்த சேஞ்சும் நீங்கள் செய்ய இயலாது. நான் முதல் சொன்ன மாதிரி உங்களுக்கு இப்போ உங்களுக்கு பேர் மாற்றங்கள் ஏதாவது இருந்தால், அப்போ நீங்கள் பேர் மாற்ற வேண்டி இருந்தால் நீங்கள் ஏதாவது ஆதாரத்தோடு எங்களுக்கு இங்கே அது என்ன பேருன்னு சொல்லி
நீங்கள் அந்த டீட்டெயில்ஸில் எங்களுக்கு அனுப்பினா நாங்கள் மாற்றுவோம். இல்லாட்டி இந்த இது வந்து அப்படியே தான் இருக்கும். சரிதானே? அப்போ இதில் நீங்கள் எந்த மாற்றமும் செய்ய இயலாது. அப்போ இது அப்படியே இருக்கும். அடுத்தது அங்கால இங்கால நீங்கள் இனி இந்த வண்டிக்கு கொண்டு போக போகிறீங்க. சரிதானே? முதல்ல என்ன கிரேட் டைப் ஆஃப் ஸ்கூல்னு இருக்குது. அப்போ நீங்கள் இங்கே கிளிக் பண்ணீங்களா 1AB 1C டைப் 2 டைப் 3 வருது. சரிதானே? அப்போ நாங்கள் கேட்டது இப்போ தற்போது இப்போ நீங்கள் சில நேரம் உங்களோட 1AB ஸ்கூலை அப்ரூவ் பண்ணப்பட்டு இருக்கலாம். சரிதானே? 1AB ஸ்கூலில் அப்ரூவ் பண்ணப்பட்டு இருந்து உங்களுக்கு இப்போ தச்சில் 1AB ஸ்கூலில் அப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு. 2023ஆம் ஆண்டு கல்வியாண்டில் சயின்ஸ் செக்ஷன் இல்லை, ஆர்ட்ஸ் மட்டும்தான் இருக்காண்டா. அப்போ நீங்கள் 1C போடுங்க. சரிதானே? உங்களுக்கு 1AB உங்களுக்கு அப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு உங்களோட ஸ்கூல். ஆனால் அங்கே சயின்ஸ் மேத்ஸ் விஞ்ஞான பிரிவுக்குரிய பாடங்கள் நடக்கிறதில்ல, கலைக்குரிய ஆர்ட்ஸ் காமர்ஸ் தான் நடக்குதுண்டா. அப்போ உங்களோட ஸ்கூல் வந்து நீங்கள் தற்போதைய நிலைமையில் இப்படி தான் கேட்குறாங்க. அப்போ அதை வந்து நீங்கள் 1C கொடுக்க வேணும். ஆக்சுவலாக நீங்கள் உங்களோட ஸ்கூல்ல டைப் 3 இருக்கலாம். இப்போ நீங்கள் உங்களோட ஸ்கூலில் வந்து இப்போ 7ஆம் ஆண்டு 8ஆம் ஆண்டு வகுப்புகள் தொடங்கப்பட்டு 2023 இருந்தால் நீங்கள் டைப் 2 மாற்றலாம். சரிதானே? அப்படி 1Cயில் வந்து 1Cயில் வந்து நீங்கள் உங்களுக்கு A லெவல் செக்ஷன் இல்லாட்டி கிரேட் 1 to 11 தான் இருந்தால் நீங்கள் டைப் 2 போடணும். இப்போ தற்போதைய நிலைக்கு அது உங்களோட அப்ரூவ் பண்ணப்பட்ட இதுகள் வந்து நாங்கள் இந்த இதில் பார்க்குறதில்ல. உங்களுக்கு தற்போது என்னத்தில் ஃபங்க்ஷன் பண்ணுதோ அந்த இதை புரிஞ்சு காட்டும். சரிதானே? ரைட். அப்போ இங்கே வந்து கான்வென்ட் ஸ்கூல் வந்து இந்த 1AB ஸ்கூல். சரிதானே? இந்த 1AB ஸ்கூல் போட்டுக்கிறேன். அப்போ நாங்கள் 1AB மார்க் பண்ணுவோம். சரி, அப்போ வைக்கி அப்போ நான் ஸ்கூலுக்கு தானே என்ன பண்ணுறேன் 1AB. சரிதானே? அடுத்து வந்து கிரேஸ் பேன். அப்போ உங்களுக்கு இங்கே 1AB வந்தால் ஏபியாண்டு வந்து என்றால் கிரேஸ் பேன் வந்து இந்த ரெண்டும் தானே இருக்கும். கிரேட் 1 to 13 6 to 13. நீங்கள் இப்போ 1C கொடுத்தீங்களா டைப் 2 கொடுத்து பாருங்க. கொடுத்து டைப் 2 கொடுத்தீங்களா கிரேட் 1 to 11 கிரேட் 6 to 11 வரும். சரிதானே? 1C அப்படி என்னென்ன டைப்பில் கொடுக்குறீங்களோ அதுக்குரிய அந்த கிரேஸ் பேன் தான் வந்து கொண்டு இருக்கு. சரிதானே? இப்போ நான் இப்போ 1AB தான் இந்த ஸ்கூல் 1AB போடுறேன். ரைட். அப்போ அவையின் இது வந்து கிரேட் 1 to 13. அப்போ முதல் போட்டு வைக்கணும் 1 to 13 இங்கே பாருங்க. கிரேட் 1 to 13. சரிதானே? இந்த நீங்களா அதை இங்கே குறைக்க வேணும். அடுத்தது ஸ்பெஷல் எஜுகேஷன் ரெக்கமெண்ட் வைக்கணும். அப்போ வேறு ஸ்பெஷல் எஜுகேஷன் இல்லை, நாங்கள் முதலே பார்த்து நாங்கள் கடைசியில் இல்லை. நோ. ரைட். சரிதானே? இப்போ நாங்கள் செக்ஷன் 1 இந்த பீட்டா. சரிதானே? இனி நெக்ஸ்ட்டுக்கு போவோம். இவ்வளோ தான் அந்த இதில் சொல்லப்பட்டது. இந்தியாவில் செக்ஷன் இதில் வந்து இதெல்லாம் ஃபிக்ஸ்டாக இருக்கும். எந்த பாடசாலை பேர், எந்த கோட்டம், வலயம், டிஸ்ட்ரிக்ட், மாகாணங்கள் எல்லாம் எந்த கேட்டகரி ஸ்கூல் அதெல்லாம் ஃபிக்ஸ்டாக இருக்கும். சரிதானே? அது மாற்றலாம். அது மற்ற இந்தியாவில் என்ன ஸ்கூல் டைப் ஸ்கூல் கிரேட் என்ன கிரேட் ஸ்பேன் ஸ்பெஷல் எஜுகேஷன் இருக்கா அந்த போட்டு அடுத்து நெக்ஸ்ட்டுக்கு போங்க. அது அடுத்தது பாருங்க இந்த இடக்கே பக்கத்தில் அந்த இடக்கே பக்கத்தில் பாருங்க உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இதுகள் டேட்டா என்ற பிரச்சனைகள் வேண்டாம் நீங்கள் இங்கே இவங்களோட தொடர்பு கொள்ளலாம். இப்போ இந்த மினிஸ்ட்ரியோட என்ன நான் இருக்கிறேன், என் பேர், என் ஃபோன் நம்பர் இருக்குது. ப்ராவின்ஸ் இங்கே ப்ராவின்ஸ் டேட்டா மேனேஜர் இருக்கிற நிருஷன் அவர்கிட்ட நீங்கள் போகலாம், மிஸ்டர் நிருஷன். அடுத்த சோனல் அவைகிட்ட எங்கே வைக்கலாம், இங்கே அவைகிட்ட நம்பர் இருக்குது, ஆஃபீஸர்கிட்ட இருக்குது. சரிதானே? சோனல் டேட்டா ஆஃபீஸர்கிட்ட எல்லாம் இங்கே இந்த பேர்கள் இருக்குது. உங்களுக்கு அது டவுட் ஏதாவது வேண்டாம் நீங்கள் இவையோட கண்டெக்ட் பண்ணி அந்த கிளியர் பண்ணி கொள்ளலாம். அதுக்குரிய ஒவ்வொரு ஸ்கூலும் போனீங்கன்னா இந்த இடக்கே பக்கத்தில் இப்படியான இந்த யாரோட தொடர்பு கொள்கிற பற்றிய டீட்டெயில் எல்லாம் உங்களுக்கு இதில் வரும். சரிதானே? சரி, அடுத்தது நாங்கள் இப்போ இதெல்லாம் இந்த பண்ணி விட நெக்ஸ்ட்டுக்கு போகிறோம். நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணினீங்களா இப்படி வரும். சரிதானே? அப்போ இங்கே வந்து இப்போ முதலாவது
இப்போ என்ன 1 to 13 தானே, அப்போ 1 to 13 ஒரு செக்ஷனாக கேட்குதுங்க. பிரைமரி செக்ஷன், செகண்டரி செக்ஷன், கிரேட் 6 to 11 அட் அட்வான்ஸ் லெவல் 12 13 சரிதானே. அப்போ ஒவ்வொரு செக்ஷனாக நாங்கள் இங்கே பார்த்து கொண்டு வர போகிறோம். நீங்கள் இதில் என்னத்தை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்களோ அதுதான் அங்கே என்டர் பண்ணுறதுக்குரிய அந்த இதாக வந்து கொண்டு இருக்கு. சரி, டீட்டெயில்கள் வரும். இப்போ நீங்கள் இதில் கிரேட் 1 2 இல்லை 3 4 5 போட்டிங்களா, கிரேட் 1 3 4 5 தான் நாங்கள் உங்களுக்கு என்டர் பண்ணக்கூடிய அந்த டேபிள் வரும். கிரேட் 2 நீங்கள் என்டர் பண்ணாடி அது அங்கே வராது. சரிதானே. மற்ற இதில் பாருங்க மீடியம் இன்ஸ்ட்ரக்ஷன். இவ வந்து தரம் 1 5க்கு நாங்கள் பார்த்துனாங்கள் தானே. தரம் 1 5க்கு தமிழ் மட்டும்தான் இவ இங்கே என்டர் பண்ணினேன். சரிதானே, தமிழ் மட்டும். இந்தா சரி, கிளியர் தான் தெரியுது தான். இங்கே தமிழ் மட்டும் போட்டிருக்கணும். அப்போ நாங்கள் அதில் தமிழ் மட்டும் தான் என்டர் பண்ணோம். சரிதானே. அப்போ நீங்கள் தமிழ் இங்கே கணக்கு இருக்குது. ஒன்லி சிங்களம் தமிழ், சில ஸ்கூல் இருக்குது தானே, தமிழ் இங்கிலீஷும் இருக்குது. சரிதானே. எங்களுக்கு யாழ்ப்பாணத்தில் கூடுதலாக ஒன்லி தமிழும் தமிழ் இங்கிலீஷும் தான் இருக்குமே என்ன கூடுதலாக உங்களோட நோர்த் ப்ராவின்ஸில். மற்ற அங்கே சிங்கள டிவிஷன்டா சிங்கள ஒன்லி சிங்களம் இருக்கும், இல்லை சிங்கள இங்கிலீஷ் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி உங்களோட பாடசாலைக்கு எது பொருத்தமோ அதை நீங்கள் போடலாம். இங்கே தமிழ் மட்டும்தான் இங்கே கல்வி வைக்கணும், படிப்பிக்கணும். இப்போ நாங்கள் இங்கே இளவாள கான்வென்ட்டுக்கு நாங்கள் தமிழ் மட்டுமன்றதை போடுவோம். சரிதானே. அட் த கிரேட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். சரிதானே. பாய்ஸ் ஸ்கூலா கேர்ள்ஸ் ஸ்கூலா இல்லை கலவன் பாடத்தை போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வைக்கணும். இவன் வந்து கேர்ள்ஸ் மட்டும்தான். சரிதானே, மாணவிகள் மட்டும்தான். அடுத்தவர் இங்கே பிரைமரியில் என்னென்ன கிளாஸ் நடக்குதுன்னு வைக்கணும். உங்களுக்கு 2023 என்னென்ன கிளாஸ் நடந்ததோ அதுதான் போடுங்க. சில நேரம் சில ஸ்கூல்ல கிரேட் 1 இருக்காது, 2 இருக்காது, 3 4 5 இருக்கும். சில ஸ்கூலில் கிரேட் 1 இருக்கும், 2 3 இருக்காது, 4 5 இருக்கும். சரிதானே. அப்போ 2023 அகடமிக் இயரில் உங்களுக்கு என்னென்ன நடந்ததோ அதுகளை நீங்கள் இங்கே போட்டு காட்டுங்க. சரிதானே. இவைக்கு இங்கே வந்து இவைக்கு 5 கிளாஸ் நடந்திருக்கு. சரிதானே. இங்கே இவைக்கு கிரேட் 1 கிரேட் 2 கிரேட் 3 எல்லாம் நடந்திருக்கு. அப்போ நாங்கள் இது எல்லாத்தையும் நாங்கள் இங்கே டிக் பண்ணுவோம். நோக்க இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் இது லொக் அவுட் ஆகும். பிறகு நீங்கள் உடனே டக்குனு லொக்கின் ஆகலாம். சரிதானே. இதில் கீறி விளையாடுகளுக்கு சரிதானே. கிரேட் 1 to 5 வரை வேண்டே இருக்குது. சரிதானே. அப்போ இப்படி தான் கிரேட் 1 பிரைமரி ஸ்கூலுக்கு. அப்போ இதுக்குரிய டேபிள் எல்லாம் உங்களுக்கு அங்கே வரும். மார்க் பண்ணிங்களா அந்த டேபிள் எல்லாம் வரும். சரிதானே. அது கிரேட் 6 to 11. அப்போ அங்கே என்ன மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன மொழி, இவன் அங்கே தமிழ் மட்டும்தான். இல்லை மார்க் பண்ணுறீங்க இல்லை அந்த மைக் ஆஃப் பண்ணுங்க. மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கேர்ள்ஸ் மட்டும். சரிதானே. அந்த வேகம் கிரேட் 6 to 11 வரை 2023 ஃபங்க்ஷன் பண்ண கிரேட்டுகள் எல்லா கிரேடும் ஃபங்க்ஷன் பண்ணியிருக்காங்க. செகண்ட் அட்டம் இருக்கு. நாங்கள் இன்னொரு செகண்ட் அட்டம் பற்றி கேட்கல. அப்படி உங்களுக்கு அங்கே நடந்தால் அதுக்குரிய தனி வகுப்பு இருக்கணும், ரிஜிஸ்டர் இருக்கணும், அதுக்குரிய டீச்சர்ஸ் இருக்கணும், தனி வகுப்பை நடக்கணும். இப்போ அப்படியான ஒழுங்குகள் இருந்தால் தான் நீங்கள்
இது மார்க் பண்ணலாம், மற்றபடி இது தேவையில்லை. சரிதானே? அடுத்தது மீடியம் இன்ஸ்ட்ரக்ஷன் கிரேட் அட்வான்ஸ் லெவலுக்கு 12 13 போகிறோம். அதில் வந்து கிரேட் 12க்கு 2025ஆம் ஆண்டு எடுக்கிறாங்களே இந்த மாதிரி. அப்போ அவ இங்கே ஒன்லி தமிழ் கேர்ள்ஸ் மட்டும். அவை இந்த அங்கே என்னென்ன நடக்கிறது உயிரியல் விஞ்ஞானம் நடக்கும், பயோ சயின்ஸ், பிசிக்கல் சயின்ஸ், மேத்ஸ், ஆர்ட்ஸ் நடக்குது, காமர்ஸ். சரி, இப்படி நீங்கள் மார்க் பண்ணுவீங்க. அடுத்தது கிரேட் 13க்கும் பயோ சயின்ஸ் அப்படி அதுகள் நடக்குது. சரிதானே? இவ்வளோ நீங்கள் கொடுத்துருக்குது. சரிதானே? இனி இதை நாங்கள் சப்மிட் பண்ணுவோம். சரிதானே? இப்போ இந்த செக்ஷன் எல்லாம் நீங்கள் செக்ஷன் 2க்கு நீங்கள் எல்லாம் ஃபில்அப் பண்ணியாச்சு. எல்லாம் சரியோன்னு பார்த்துட்டு நீங்கள் சப்மிட் கொடுப்பீங்க. ரைட், இப்போ பாருங்க எல்லாம் வந்திருக்கு. கிரேட் 1 பிரைமரி ஸ்டூடெண்ட்ஸுக்குரிய நீங்கள் போட்ட என்னென்ன கிரேட் இதுகள் போட்டிங்களோ அது அவ்வளோ இங்கே வந்திருக்கு. சரிதானே? ரைட், இப்போ கிரேட் 1 சரிதானே? கிரேட் 1ல் என்ன ஸ்டூடெண்ட்ஸ் போண்டு இப்போ நீங்கள் இதில் எந்த பண்ணல இங்கே எல்லாம் 00 காட்டுது. மற்ற நீங்கள் இப்படி கிளிக் பண்ணி போட்டு இப்படியே நீங்கள் எந்த பண்ணினீங்கள் என்றால் இப்படியே எந்த பண்ணினீங்கன்னா 60 என்று தான் காட்டும். சரிதானே? அப்போ நீங்கள் என்னண்டா என்னண்டா இப்போ நீங்கள் கிரேட் பண்ணக்கூடியதை எந்த பண்ண போறீங்கன்னா நீங்கள் ஹைலைட் பண்ணுவாங்க. ஹைலைட் பண்ணினா தான் நீங்கள் அதுக்குரிய அந்த டேட்டாவே என்டர் பண்ணலாம். சரிதானே? அந்த மைக்கு ஆஃப் பண்ணுங்க. கிரேட் பண்ணக்கூடிய தமிழ் மட்டும் அஞ்சு பாருங்க. நீங்கள் தமிழ் மட்டும்தான் மீடியம் கொடுத்த நீங்கள் தமிழ் மட்டும் ஒதுக்கிய அட்டவணை தான் நீங்கள் வரும். தமிழ் இங்கிலீஷானு கொடுத்தீங்களாண்டா தமிழ் மீடியத்துக்கும் கொண்டு வரும், அங்கால இங்கிலீஷ் மீடியத்துக்கும் ஒரு அட்டவணை வரும். சரிதானே? அப்போ இங்கே வந்து நாங்கள் தமிழ் மீடியத்துக்கு மட்டும்தான், அது தமிழ் மீடியம் மட்டும்தான் நாங்கள் கல்வி கற்பிக்கப்படுகிறபடியாக இங்கே வந்து தனியாக இந்த டேபிள் மட்டும்தான் வந்திருக்குது. இப்படி இதால் ஹைலைட் பண்ணி போட்டுதான் இந்த பண்ணுங்க. சரிதானே? இப்போ கிரேட் 1ல் கிளாஸ் நம்பர் ஆஃப் கிளாஸ் ஒன்று இருக்கு. சரிதானே? அப்புறம் அங்கே போய் டேப்பை யூஸ் பண்ணி போங்க. டேப்பை யூஸ் பண்ணி போனீங்கன்னு வச்சுருவோம். அங்கே என்ன ஃபீமேல் ஸ்டூடெண்ட் நாங்கள் அங்கே பாருங்கள், இங்கே ஆண்கள் எதுவுமே இல்லை. பார்த்தீங்களா? அங்கே நாங்கள் பெண்கள் பாடசாலை மட்டும் பெண்கள் ஒன்லியாண்டு கொடுத்தபடியா இங்கே உங்களுக்கு ஃபீமேல் டீட்டெயிலாம் இங்கே இருக்குது. அதில் 30 ஸ்டூடெண்ட்ஸ். சரிதானே? 30 இந்த வண்டிகள். சரிதானே? இங்கே நீங்கள் டோட்டல் என்ன பண்ண தேவையில்லை, டோட்டல் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வரும். சரிதானே? டேப்பை யூஸ் பண்ணுவீங்க. அங்கேயும் ஒரு வகுப்பு தான் டேப்பை யூஸ் பண்ணி போவீங்க. அங்கே 22 பிள்ளையார், 2க்கு 22 பிள்ளையார். சரிதானே? மற்ற கிரேட் 3லேயும் ஒரு வகுப்பு தான். அங்கே 21 ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்கள் இருக்கிறோம். டேப்பை யூஸ் பண்ணி போங்க. கிரேட் 4லேயும் ஒரு கிளாஸ் டேப், அதில் 32 ஸ்டூடெண்ட்ஸ். கிரேட் 5ல் ஒரு கிளாஸ், அங்கே வந்து 30 ஸ்டூடெண்ட்ஸ். சரிதானே? பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக டோட்டல் எல்லாம் வந்துருக்கு. சரி, அப்போ நீங்கள் டோட்டல் எல்லாம் எந்த பண்ண தேவையில்லை, போட்டு பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக இந்த 5 கிளாஸ் 135 பிள்ளைகள்
அங்கே படிக்கிறேன் 2023 கல்யாணம். சரிதானே? அப்போ நீங்கள் இதை குறைஞ்சால இதை நீங்கள் சேவ் பண்ணி எல்லாம் சரியோண்டு பார்த்துட்டு எல்லாம் சரியான உடனே சேவ் சப்மிட் கொடுங்க. கொடுத்த உடனே அடுத்த செக்ஷனுக்கு வருது செகண்டரி ஸ்கூல் கிரேட் 6 to 11க்குரிய ஸ்டூடெண்ட்ஸின் டீட்டெயில் இங்கே கேட்குது. சரிதானே? அதுவும் பாருங்க தமிழ் மீடியம் தான் சொன்னவ பெண்கள் மட்டும் உரிய பாடசாலை அப்போ பெண்களுக்குரிய அந்த டேபிள்லாம் உங்களுக்கு வரும். சரிதானே? கிரேட் 6 வந்தோடனே நீங்கள் இதை இப்படி வந்து ஹைலைட் பண்ணி போட்டு தான் எழுதணும். சும்மா நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா இந்த நம்பர் பக்கத்தில் இப்போ சும்மா விட்டுட்டு நாங்கள் அடித்த வேண்டாம், இப்படி 10 வரும். சரிதானே? அப்போ நீங்கள் அதை ஹைலைட் பண்ணிட்டு செய்யுங்க. முதல்ல ஹைலைட் பண்ணிட்டு அப்புறம் டேப்பை யூஸ் பண்ணி போங்க. இதில் 2 தரம் ஆறில் 2 கிளாஸ் இருக்குது. 2 இதில் 44 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கணும். சரிதானே? அது மாதிரி தரம் 7லேயும் 2 கிளாஸ் இருக்குது. அங்கே வந்து 54 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கணும். கிரேட் 8ல் அங்கே 2 கிளாஸ். அங்கே 49 ஸ்டூடெண்ட்ஸ் 49 பேர் பிள்ளைகள் படிக்கணும். கிரேட் 9ல் 2 ஸ்டூடெண்ட்ஸ் 2 வகுப்புகள். சரிதான், இது 1AB நாங்கள் சேவ் பண்ணபடியாக பாருங்க அப்படியே இருக்குது. பாருங்க இதையும் சேவ் பண்ணபடியாக உங்களுக்கு திருப்பி நீங்கள் லாக்இன் பண்ணி போய் அதெல்லாம் அப்படியே இருக்கும். இதையும் சேவ் பண்ணி இருக்கு. கிரேட் 1 to 5 பிரைமரி ஸ்கூல் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் என்னது நாங்கள் தான் அப்படிட்டோம். 5 வகுப்பு இருக்குது, 135 பிள்ளைகள் படிக்கிறோம் அந்த ஸ்கூலில். இதில் பாருங்க நாங்கள் சேவ் டேயில் அப்போ அது அப்படியே விடுபாட்டு இருக்குது. சரிதானே? அப்போ நான் கிரேட் 6 to 11லேருந்து போவோம். சொன்ன மாதிரி நாங்கள் இதை நீல ஹைலைட் பண்ணுங்க. ஹைலைட் பண்ணிவிட்டு இங்கே 2 வகுப்பு கடாண்டு என்ன வேண்டும். இங்கே 44 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கணும். அது மாதிரி கிரேட் 7லேயும் 2 வகுப்பு நடைபெற்றது. அங்கே 54 ஸ்டூடெண்ட்ஸ் படித்தது. மற்ற கிரேட் 8லேயும் 2 கிளாஸ். கிரேட் 8 அங்கே வந்து 49 ஸ்டூடெண்ட்ஸ் 49 ஸ்டெப்பை தான் யூஸ் பண்ணுங்க, மற்றபடி ஹைலைட் பண்ணணும். கிரேட் 9 2 வகுப்புகள் அங்கே 45 ஸ்டூடெண்ட்ஸ். கிரேட் 10ல் 2 வகுப்பு 69 ஸ்டூடெண்ட்ஸ் தான். கிரேட் 11 ஃபர்ஸ்ட் ஐட்டம் 2 கிளாஸ் 44. சரிதானே? அப்போ இங்கே பாருங்க, இங்கே அங்கே கிரேட் 6 to 11 வரையும் 12 கிளாஸ் 305 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறேன். பாருங்க டோட்டல் எல்லாம் அப்படியே எது நீங்கள் அதெல்லாம் இந்த பண்ண தேவையில்லை. அப்படியே இப்படியே இந்த பண்ணி கொண்டு போனீங்கன்னா சரி. உடனே சேவ் சப்மிட் கொடுத்தீங்கன்னா சரி. அடுத்த பயோசயின்ஸ். இங்கே பாருங்க பயோசயின்ஸ் ஒரு கிளாஸ் இருக்குது. 4 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறேன். மேத்ஸில் கணிதத்தில் இல்லை, இலையிலே ஒரு கிளாஸ். அங்கே 32 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறேன். கொமர்ஸில் ஒரு கிளாஸ். இங்கே 5 ஸ்டூடெண்ட்ஸு.
சரிதானே? அது மாதிரி கிரேட் இது வந்து 12. அடுத்தது கிரேட் 12 இப்படி 3 கிளாஸ் இருக்குது, 49 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கணும். அடுத்த கிரேட் 13. கிரேட் 13ல் மேத்ஸ் ஒன்று இருக்குது, ஒரு கிளாஸ் இருக்குது, அங்கே 4 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கணும். அது பயோவில், சயின்ஸில் மேத்ஸில் ஒன்று இருக்குது, அங்கே 3 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கணும். ஆர்ட்ஸில் ஒரு கிளாஸ் 32 பேர் படிக்கணும். கொமர்ஸில் உண்டு 9 பேர் படிக்கணும். சரிதானே? இப்போ இங்கே ஏ லெவல் கிரேட் 13ல் பாருங்க, நான் 4 கிளாஸ் இருக்குது, 42 ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ஸ்கூலில் படிக்கணும். சரிதானே? அப்போ இதே நீங்கள் சேவ் பண்ணி போகணும். சேவ் பண்ணி சப்மிட் பண்ண பாருங்க. அடுத்தது டெக்ளரேஷன் வருது, கான்டாக்ட் டீட்டெயில். அதுக்கு பதில் நீங்கள் இங்கே திஸ் சப்மிஷன் இஸ் கம்ப்ளீட்டட் அண்ட் கரெக்டட் அண்ட் பெஸ்ட் மை நாலேஜ் இருக்குது தானே, அதை நீங்கள் இங்கே இதை கிளிக் பண்ணுவோம். கம்ப்ளீட் பண்ணி எல்லாம் அந்த பின்னா அப்புறம் இங்கே வந்து இதை கிளிக் பண்ணால் தான் அங்கே சப்மிட் இதுகள் ஃபினிஷ் பண்ணலாம். சரிதானே? இதில் வந்து முதல்ல ஆட் நேம், அந்த டேட் ஆஃபீஸர்கிட்ட நேம், இது யார் ஃபில்லப் பண்ணாரோ, ஸ்கூல் டேட் ஆஃபீஸரோ இல்லை வேறு ஆஃபீஸர் இருந்தால் அந்த பேர்கள், ஃபோன் நம்பர் எல்லாம் கொடுக்கணும். பேரும் இதுவும் கட்டாயம். சரிதானே? இங்கே வந்து பிரின்சிபல் நேம், டிசிக்னேஷன், அவற்ற ஃபோன் நம்பர் எல்லாம் கட்டாயம். இந்த ரெட்டால் ஸ்டாவன் மாட்டிருக்கெல்லாம் கட்டாயம் நீங்கள் போகணும். இது நீங்கள் பாட்டு இங்கே அந்த சப்மிட் பண்ண எல்லாமே இருக்கும். சரிதானே? இப்போ பாருங்க, இங்கே இதை கொடுத்த உடனே கொடுக்க இங்கே போனீங்கன்னா இங்கே சப்மிட் பண்ணல, இந்த க்ராஸ் பண்ணி இங்கே நிற்கிது இதுமா. நீங்கள் இதை கொடுத்து இந்த பேர்கள் எல்லாமே ஒரு பேரே இந்த வேண்டும். சரிதானே? சரிதானே? இப்படி என்ன அப்புறம் நீங்கள் இப்போ நீங்கள் இதில் சப்மிட் பண்ணினீங்களா, இப்போ ஸ்கூல் லெவலில் நீங்கள் செய்து கொண்டு போய் சப்மிட் பண்ணினீங்களா, அப்புறம் நீங்கள் எடிட் பண்ணிடலாம். சரிதானே? எடிட் பண்ணிடலாம். அப்போ அப்புறம் எடிட் பண்ணுற ரெண்டாவது ஒன்றில் கோட்டத்துக்கு போகணும், இல்லாட்டி சோனலில் வச்சு தான் அடுத்த எடிட் செய்யலாம். ஸ்கூல் லெவலில் எந்த வண்டிகளில் நீங்கள் சப்மிட் எல்லாம் எந்த வண்டி சப்மிட் கொடுத்தீங்கள் என்றால் இப்போ அப்புறம் நீங்கள் எடிட் பண்ணிடலாது. அங்கே கோட்டம் இல்லாட்டி வேலையாகவும் இல்லாட்டி ப்ராவின்ஸில் போய் தான் செய்யணும், இல்லை இங்கே நாங்களும் செய்வோம். சரிதானே? அதுக்கு முதல் நீங்கள் சப்மிட் பண்ணி எல்லாம் போக முதல் பிரிண்ட் ப்ரீவியாக பாருங்க, அதில் டீட்டெயில் எல்லாம் சரியாக உண்டு. பிரிண்ட் ப்ரீவியூ இங்கே வரும். ரைட், பாருங்க வந்திருக்கு. ஜூம் பண்ணி காட்டுறோம். சரிதானே? பாருங்க இங்கே கொஞ்சம் இதான் கூட பிரிண்ட் ப்ரீவியூ வந்துருக்கு, தெரியுதோ? ஓகே, பாருங்க இதில் வந்து உங்களோட முதலாவது செக்ஷன் 1 பார்ட் 1 வேறு இது பாருங்க. இப்போ உங்களோட ஃபிக்ஸ்டான டேட்டா இது பள்ளிக்கூட பேர், சென்சஸ் நம்பர், எந்த வலயத்தில், எந்த டிஸ்ட்ரிக்டில், எந்த மாகாணத்தில், எந்த கோட்டத்தில் இருக்கின்ற இதுகள் எல்லாம், எந்த ஸ்கூல், கவர்மெண்ட் ஸ்கூலா, ப்ரைவேட் ஸ்கூலா, கவர்மெண்ட் அப்ரூவ் ப்ரைவேட் ஸ்கூலா, ஸ்பெஷல் ஸ்கூலான்னு அந்த டீட்டெயில் எல்லாம் இந்த செக்ஷன் 1ல் இருக்குது. சரிதானே? அப்புறம் உங்களோட ஸ்பேன் அகாடமிக் 2003 என்ன கிரேட்ல இருந்த டைப், எந்த டைப்பில் ஸ்கூல் இருந்தது, அந்த டைப்புக்குரிய என்ன கிரேட்ல இருந்தது. அடுத்தது அப்புறம் இந்தியாவில் உங்களோட கிரேட் 1 to 5 பிரைமரியில் உள்ள இது டீட்டெயில்கள். அப்போ நீங்கள் இப்படி போய் சரியோண்டு பாருங்க. சரிதானே? இப்போ இப்படி இப்போ போய் நீங்கள் எல்லாம் ஓகே சரியாண்டா, அப்புறம் நீங்கள் பாருங்கள், இது வந்து கிரேட் 1 to 5க்குரியது காட்டுது, கிரேட் 6 to 7க்குரிய டீட்டெயில்ஸ் இதில் காட்டுது.
கிரேட் 12க்குரிய பார்ட்ஸ் 12க்குரிய டீட்டெயில்ஸ்கள் இங்கே காட்டு சரிதானே 12 13 எல்லாமே கடைசியாக இங்கே பாருங்க சமரி காட்டு சமரி கிரேட் 1 to 5 எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கணும் மேல் எத்தனை ஃபீமேல் எத்தனை கிரேட் 6 to 11 எவ்வளவு கிரேட் 13 எவ்வளவு அப்படி போய் அதுதானே இவ்வாறாக நீங்கள் இந்த இதில் போய் நீங்கள் இதை பிரிண்ட் அவுட் எடுத்து எல்லா பிரின்சிபல் சைன் பண்ணி இதை வந்து நீங்கள் பிரின்சிபல் வந்து சோனலுக்கு அனுப்பணும் சரிதானே இந்த டீட்டெயில் எல்லாம் சரியாண்டு கன்ஃபார்ம் பண்ணி இந்த இதை நீங்கள் பிரின்சிபல் அங்கே அனுப்பணும் அப்புறம் சோன் வந்து இப்படி ஒவ்வொரு ஸ்கூலின் டேட்டாவும் இப்படி கலெக்ட் பண்ணிட்டு அப்புறம் அவைக்கு ஒரு சமரி ஒன்று இருக்குது ஸ்டூடெண்ட் சம்மன் ஒரு சமரி இருக்குது அதாவது கிரேட் வைஸாக கிரேட் 1 எவ்வளோ மாணவர்கள் அந்த ஸ்கூலில் ஒரு ஸ்கூல் எடுத்தால் அதில் இருக்குது அப்படியும் கூட சோனில் உள்ள அத்தனை ஸ்கூலின் டோட்டலையும் அந்த சம்மன் அந்த இதில் போட்டு நீங்கள் தான் அப்படி காட்டணும் அடுத்தது என்ன இன்னும் ஒரு இதில் பாருங்க இதுலேயே நான் உங்களை விளங்கப்படுத்துகிறேன் இதில் இல்லை உங்களை ரைட் இப்போ நீங்கள் இதில் போகிறோம் இங்கே பேசிக் நீங்கள் இதை இப்போ இங்கே நிற்கிறீங்களாண்டா இப்போ உங்களை 1 to ஸ்டூடெண்ட் டீட்டெயில் நீங்களே திருத்தங்கள் பார்க்க வேணுமாண்டா உடனே கிரேட் இந்த கிட்டக்கே பக்கத்தில் இருக்குது அதில் போய் நீங்கள் இங்கே பார்த்து இதுகளை திருத்தலாம் சரிதான் இங்கே இதில் திருத்தங்கள் என்ன திருத்தலாம் அப்படி கிரேட் 6 to 11 ஏதாவது திருத்தங்கள் செய்தால் நீங்கள் ஏதாவது திருத்தங்கள் செய்யலாம் சரிதானே அதோட கிரேட் 13 ஸ்டூடெண்ட்ஸ் 12 13 அவை இந்த டீட்டெயில்கள் ஏதாவது நீங்கள் திருத்தங்கள் செய்ய வேணும் வேண்டாம் இதில் நீங்கள் செய்து கொள்ளலாம் சரிதானே எப்படி நீங்கள் இங்கே போய் பார்க்கலாம் இடக்கே பக்கத்தில் எனக்கு வேறு கண்டாக்ட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு பிரச்சனை வேண்டாம் கண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே இதில் கிடக்குது இதை நீங்கள் அங்கே தேவையான ஆக்களை கண்டாக்ட் பண்ணி நீங்களும் கூட சந்தேகங்களை தீர்த்து கொள்ளலாம் சரிதானே அப்படி இது பேசிக் இன்னும் இது இங்கே செக்ஷன் 1 சரிதானே இதில் போய் நீங்கள் உங்களுடைய இதெல்லாம் பார்த்து சேரலாம் சரிதானே அடுத்த இன்னொன்று இங்கே பாருங்க இதில் வந்து தமிழ் மொழி இப்போ நீங்கள் சில நேரம் சில ஸ்கூல்களில் அப்படி இருக்கும் ஆங்கிலம் தமிழ் ஆங்கிலம் வந்து மார்க் பண்ணி இருந்துட்டே வேண்டாம் சரிதானே தமிழ் ஆங்கிலம் ரெண்டு இருக்கு மொழி மூலம் அங்கே தமிழும் ஆங்கிலம் கற்பிக்கப்படுறேன்டா அவசியம் இந்த 2 இதுலேயும் தப்பி இருப்பினேன் சரிதானே அப்போ இதில் வந்து இந்த தமிழ் மொழியில் வர்றது வந்து அவ படிக்கிற தரம் ஒன்றில் எடுத்தால் எல்லா பாடமும் அவ படிப்பிக்கிற இல்லை அடுத்தது போ தரம் 6ல் பாருங்க தரம் 6லேருந்து நாங்கள் இங்கிலீஷில் தான் தினமில்லாம் அப்போ தரம் 6 எடுத்தால் அங்கே வந்து தமிழ்லேயும் படிக்கணும் இங்கிலீஷ்லேயும் படிக்கணும் அப்போ இதில் வந்து தமிழ் மொழியாண்ட நான் உங்களுக்கு முதலே அந்த ஸ்டூடெண்ட் ஹார்ட் காப்பிலேயே விளங்கப்படுத்தினான் இந்த தமிழ் மொழியாண்டு இங்கே போடுறது வந்து எல்லா பாடமும் தமிழ் மொழியில் படிக்கிறார்கள் இந்த டீட்டெயிலாம் இதில் வரும் சரிதானே எல்லா பாடமும் தமிழ் மொழியில் படிக்கிறார்கள் அதுக்குரிய வகுப்புகள் இருந்தால் இத்தனை வகுப்பாண்டு போட்டு இதில் வேண்டிய டோட்டலாக போடுவீங்க முழுக்க தமிழில் சிங்களம் வேண்டாம் சிங்கள மொழி அவ்வளவும் பெறும் சரிதானே வேறு சில பேர் வந்து இப்போ சயின்ஸ் மேத்ஸ் ஹிஸ்ட்ரி அதெல்லாம் இங்கிலீஷில் படிப்பினா தமிழ் சமயம் அதிலெல்லாம் தமிழில் படிக்கணும் அப்படி கலந்து படிக்கிறார்கள் தான் அவைந்த டீட்டெயிலான இதில் வரும் ஆங்கில மொழியாண்டு இதில் வரும் அவைக்கு என்று தனியான பிரத்திய வகுப்பு நடைபெற்றால் இதில் வகுப்பு எண்ணிக்கை போடுவீங்க இல்லாட்டி அவைக்கு இவையோட சேர்ந்து தான் நடைபெறுதுன்றா நீங்கள் அவைக்குரிய இந்த வகுப்பு எண்ணிக்கை சைவ சைவ போட்டுட்டு அந்த ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸில் நீங்கள் இங்கே குறித்து காட்டுவீங்க எங்கள் ஆங்கில மொழி மூலம் அதாவது இப்போ சில பாடங்கள் ஆங்கிலத்தில் படிக்கணும் இந்த 2 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்தால் ஆங்கில மொழியில் எடுத்த இதில் படிப்பிக்கணும் என்ன ஆங்கிலமும் தமிழ்லையும் படிப்பிக்கணும்
ஆங்கிலம் 2 3 பாடம் ஆங்கிலத்தை படிப்பினா மிச்ச பாடம் தமிழில் படிப்பேன்டா அவன் டீட்டெயில் இதில் வரும். அப்படி அந்த ஆங்கிலம் தமிழ் ரெண்டும் கலந்து படிக்கிறார்களுக்கு பிரத்திய வகுப்பு ஒன்று இருந்தால் இதில் வகுப்பு எண்ணிக்கை ஒன்று போடுவீங்க. அப்படி இல்லாட்டி சைவ சைவ 2 போட்டுட்டு அந்த ஸ்டூடெண்ட் எண்ணிக்கை நீங்கள் இங்கே போடணும். அப்புறம் இங்கேயும் கலந்து போடுறது இல்லை. இப்போ இங்கே எடுப்போம் 2 இருக்கு 54 இந்த 54 இதுக்குள்ளேயும் இந்த 2 பேரும் இன்க்ளூட் பண்ணுறது இல்லை தானே. இதில் இதில் போடப்பட்டதெல்லாம் தனியாக எல்லா பாடமும் தமிழ் மொழியில் படிக்கிறார்கள் சரிதானே. இதில் போடுறார்கள் சில பாடங்கள் தமிழில் சில பாடங்கள் இங்கிலீஷில் படிக்கிறார்கள். அப்போ அவையை தான் இந்த ஆங்கில மொழிக்குள்ள போட்டு காட்டப்படும் சரிதானே. அந்த அப்படியான தமிழ் ஆங்கிலம் வந்து மார்க் பண்ணினாக்கள் அவை அப்படி போட்டு காட்டணும். அதை நீங்கள் கவனத்திலே எடுக்கணும் சரிதானே. சரி இதானே அது. மற்ற இதான் அந்த நாங்கள் அந்த உங்களை ஆன்லைனில் போய் இது என்ன மாதிரி யூசர் நேம் பாஸ்வேர்ட் வாங்கி உள்ளுக்கா போய் என்ன மாதிரி இந்த ஸ்கூல் வைஸஸ் ஸ்கூல் மட்டத்தில் என்ன மாதிரி நீங்கள் இதை செய்யலாம்ன்றதை நான் இப்போ உங்களுக்கு விளங்கப்படுத்தி இருக்கிறேன் சரிதானே. நெக்ஸ்ட் பாருங்க அப்படி போய் ஒரு டீட்டெயிலும் பெருஞ்சு தானே. நீங்கள் ஏதாவது இப்படி போய் இடையில 1 to 5 இல்லை ஏதாவது திருத்த மாட்டோம் உடனே 1 to 5க்கு வந்து திருத்தி போட்டு உடனே அங்கே சேவ் சப்மிட் கொடுத்து கொண்டு தான் போகணும். என்ன என்ன திருத்துறீங்களோ திருத்தினா அப்புறம் சேவ் சப்மிட் போகணும். இப்போ இதில் திருத்தி போட்டிங்களா அணையாண்டி போட்டு உடனே இங்கே 6 லெவல்லாம் நின்றுட்டேன்னா இதை கிளிக் பண்ணி விட்டு போனீங்களா அங்கே அது சேவ் பண்ணப்பட்டு இருக்காது சரிதானே. அப்போ நீங்கள் இப்போ இதில் ஏதாவது திருத்தி போட்டு சேவ் சப்மிட் பட்டனை கொடுக்க வேணும். அப்போ தான் இந்த தரவு நீங்கள் இந்த பண்ண தரவு இதில் காட்டு அங்கே சேவ் பண்ணப்படும் சரிதானே. நீங்கள் இங்கே முதல் 6 லெவல்லாம் இருந்தால் நீங்கள் அப்போ திருப்பி இங்கே போய் திருத்தி போட்டு அங்கே சேவ் சப்மிட் கொடுக்காம இப்படி எங்கே போனீங்களா அங்கே அது அந்த டீட்டெயில் அங்கே இருந்து படா சரிதானே. அப்போ நீங்கள் அதுகளை அவதானம் செலுத்தி கொண்டு போனீங்களா சரி. அடுத்தது வந்து இதில் நான் லொக் அவுட் பண்ணி போட்டு நானும் கூட என்ன வலைய மட்டத்தில் இந்த மாதிரி அந்த வலைய டேட்டா மேனேஜர் ஆஃபீஸர்ஸ் பார்க்குறது மற்ற டிவிஷன் லெவலில் இந்த மாதிரி பார்க்குறதுன்றதை நாங்கள் இப்போ பார்ப்போம் சரிதானே. இப்போ நாங்கள் இதை எடுத்து நாங்கள்